ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நாம் தொடர்ந்து ஆவியானவரை குறித்து நாம் தியானித்து கொண்டு வருவது உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கிறது இல்லையா? நாங்கள் வெளியே போகிற சூழ்நிலையில் எங்களை பார்க்கிற ஒவ்வொருவரும் சொல்லுகிற காரியம், இந்த பகுதிகள், இந்த வேத வசனங்கள், குறிப்பாக ஆல் நைட் ப்ரேயர்லாம் ஆவியானவரை குறித்த தேவ செய்தி எங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கிறது. அது எங்களை பலப்படுத்துகிறது. கர்த்தருக்குள் நாங்கள் பலப்படுகிறோம் என்று சொல்லும் பொழுது மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறது. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் நாம் ஆவியானவரை குறித்து தொடர்ந்து நாம் தியானிக்க போகிறோம். இன்றைக்கு நான் ஆவியானவரை குறித்து நான் உங்களுக்கு சொல்வதற்காக ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். வேதத்தை திறந்து கொள்ளுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம். லூக்கா 24:49 வசனத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் எல்லாரும் அந்த வசனத்தை பார்க்கணும். அந்த வசனத்தை வாசிக்கிறதை நீங்கள் கேட்கணும். ஆமென். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பெலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு வாக்குத்தத்தத்தை பிதா செய்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு நான் அனுப்புகிறேன். அது எது? உன்னதத்திலிருந்து வரும் பலன். ஆமென். ஹல்லேலூயா. உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படுகிற வரைக்கும் நீங்கள் எருசலேமில் காத்திருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் இந்த உலகத்திலே பாடுகளை பட்டார். அவர் சிலுவையிலே அடிக்கப்பட்டார். 3வது நாள் உயிரோடு எழும்பினார். எழும்பி அதன் பிறகு சீஷர்களுக்கு தன்னை காண்பித்த பொழுது, தான் உயிரோடு இருக்கிறவராக காண்பித்த பொழுதுதான் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார், உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் காத்திருங்கள். யோவான் 16ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் பேசும் பொழுது, ஆவியானவரை குறித்து பேசும் பொழுது, நான் போகிறேன், நான் போய்விட்டு உங்களோடு கூட என்றென்றைக்கும் இருக்கக்கூடிய ஒரு தேற்றவாளனை அனுப்புகிறேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணினார். அதே வாக்குத்தத்தத்தை தான் அவர் சொல்லுகிறார். நீங்கள் உன்னதத்திலிருந்து வருகிற அந்த பலன், அதனால் நிரப்பப்படுகிற வரைக்கும் நீங்கள் காத்திருங்கள். ஆமென். அப்போ இந்த வசனத்துல ஒரே ஒரு வார்த்தை நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன், பலன். ஆமென். உன்னதத்திலிருந்து வரும் பலன். இது எதை குறிக்கிறது? அபிஷேகத்தை குறிக்கிறது. ஆமென். அபிஷேகம் என்றாலே அதற்கு மற்றொரு மொழிபெயர்ப்பு பலன். ஆமென். அல்லது பவர், வல்லமை. வல்லமை என்றால் என்ன? பவர் என்றால் என்ன? அதோடைய கிரேக்க பதம் டுனாமிஸ். அதாவது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு பலன் என்பதுதான் அதோடைய அர்த்தம். ஆமென். பிரியமான தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் நிறைய நேரங்களில் பலவீனமான சூழ்நிலை வழியாக போய்கொண்டிருக்கும் பொழுது இந்த ஆவியானவருடைய ஒரு கிரியை என்ன தெரியுமா? அவர் உங்களை பலப்படுத்துவார். அவர் பலன், அவரே ஒரு பலன் தான். அந்த பலன் உங்க மேல இறங்கி வரும் பொழுது உங்களை கர்த்தர் பலப்படுத்துவார். உங்களை ஆவியானவர் பலப்படுத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார். ஆமென். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது, அதாவது ஆவியானவர் அல்லது அபிஷேகம் உங்கள் மேல் ஊற்றப்படும் பொழுது நீங்கள் பலனடைவீர்கள். ஆவியானவர் நமக்குள் வரும் பொழுது ஒரு காரியம் நடக்கிறது, அதுதான் பலன். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை, ஆவியானவர் நம்மை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். அவருடைய அபிஷேகம் நமக்குள்ள வரும் பொழுது அவர் நம்மை பலப்படுத்துகிறார். அந்த பலத்தினால நம்ம எருசலேம்ல மாத்திரமல்ல, எருசலேமில் அவங்க காத்திருந்த பொழுதுதான் அவங்க மேலே ஒரு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் ஊற்றப்பட்டது இல்லையா? அப்போ எருசலேம் என்று சொல்லும் பொழுது வீட்டில், நம்முடைய குடும்பத்தில், நம்ம இருக்கிற இடத்தை குறிக்கிறது. அதை தொடர்ந்து ஒவ்வொரு இடமாக சமாரியா, யூதேயா, அது மாத்திரமல்ல பூமியின் கடைசி பரியந்தம்
அப்போ ஆண்டவருடைய பலன் நம்மை நிரப்பும் பொழுது, ஆவியானவருடைய பலன் நம்மை நிரப்பும் பொழுது நம்மால பலன் அடைந்து டிராவல் பண்ணி எல்லா இடங்களுக்கும் புறப்பட்டு சென்று சுவிசேஷத்தை சொல்லி சாட்சியாக நிற்க வைக்கிறது. ஆமேன், ஹல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, பலன் அடைய உதவுவது இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். ஆமேன். இன்றைக்கு பிரியமானவர்களே, இந்த பலன் எப்பொழுது நம்மை பலப்படுத்துகிறது? அநேக நேரங்களில் நம்ம பலவீனமான சூழ்நிலையில் காணப்படுகிறோம் இல்லையா? பலவீனமாகி விடுகிறோம். நிறைய காரியங்கள் நம்மை பலவீனப்படுத்தி விடுகிறது. நிறைய சிச்சுவேஷனில் சாதகமான காரியம் வரும்பொழுது சந்தோஷமாக இருக்குது, ஆனால் பாதகமான சிச்சுவேஷன் வரும் பொழுது அது நம்மை பலவீனப்படுத்தி விடுகிறது. அந்தந்த சூழ்நிலையில் இந்த பரிசுத்த ஆவியின் பலன் நம்மை எப்படி தாங்குகிறது, எப்படி நம்மை பலப்படுத்துகிறது என்பதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம பார்த்தோம், இந்த ஆவியானவர் நமக்குள் வரும் பொழுது அது ஒரு பலனை நமக்கு கொடுத்து நம்மை சாட்சிகளாய் நிறுத்துகிறது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்ம எல்லாருக்கும் தெரியும், பேதுருவை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது, பேதுரு ஆண்டவருக்கு பின் சென்றவன். ஆனால் அவனுக்குள்ளே இந்த பலவிதமான காரியங்கள், ஆண்டவர் பாடுபட்டது, ஆண்டவரை பிடித்து கொண்டு போர்ச்சேவர்கள் போன பொழுது அவனுக்குள்ளே ஒரு பயம் வந்த பொழுது, அந்த பயத்தினால அவன் ஆண்டவரை பின்பற்றாமல் அவன் தூரத்திலே பின்பற்றினான் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ ஒரு மனிதனை எது பலவீனப்படுத்துகிறது என்று கேட்டீங்கன்னா, பயம் ஒரு மனிதனை பலவீனப்படுத்தி விடுகிறது. அந்த பலவீனமான நேரத்தில் அந்த யூதர்களுக்கு பயந்ததினால தான் சீஷர்கள் கூட கதவை பூட்டிக்கொண்டு இருந்தார்கள். அது மாத்திரமல்ல, பேதுரு ஆண்டவர் யார் என்று உனக்கு தெரியுமா, இவரை தெரியுமா என்று கேட்ட பொழுது பயத்தின் மிகுதியினால அவன் ஆண்டவரே மறுதலித்து விட்டான். ஆனால் அப்போஸ்தலர் 1:8 ஆண்டவர் சொல்லுகிறார், பரிசுத்த ஆவி வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து சாட்சிகளாயிருப்பீர்கள். அதே போல அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் அந்த பலன் பேதுரு மேல ஊற்றப்பட்டது. உன்னதத்திலிருந்து வரும் பலனால் நீங்கள் காத்திருங்கள், நிரப்பப்படுகிற வரைக்கும் காத்திருங்கள் என்று இயேசு சொன்ன பொழுது அவர்கள் எருசலேமிலே மேல் வீட்டறையிலே காத்திருந்த பொழுது பேதுரு மேலும் கூடியிருந்த அத்தனை சீஷர்கள் மேலும் மக்கள் மேலும் அந்த பலன் ஊற்றப்பட்ட பொழுது அதன் பிறகு அவர்கள் பேசுவதை பார்த்தால் தைரியமாய் பேசினார். ஆமென், ஹல்லேலூயா. சாட்சியாய் நின்றார். அவர் சொல்லுகிறார், இந்த இயேசுவை நீங்கள் கொலை செய்தீர்கள், ஆனால் தேவன் அவரை எழுப்பினார், இதற்கு நாங்கள் சாட்சிகள் இருக்கிறோம் என்று சொல்லி தைரியமாக அவர் சொன்னதை நாம் பார்க்கிறோம். எல்லா சீஷர்களும் பயந்து போயிருந்தாங்க. ஆனா அவர்கள் எல்லாரும் 11 பேதுருவோடு கூட எல்லாரும் எழுந்து நின்று அவர்கள் சொல்றாங்க, இயேசு உயிரோடு எழுந்தார் என்று சாட்சி சொன்னார்கள். ஆமென். எங்கிருந்து இந்த பலன் வந்தது என்றால் பரிசுத்த ஆவியானவரிடத்திலிருந்து பலன் வந்தது. அப்போ பயம் ஒரு பக்கம் வரும் பொழுது ஒவ்வொருவருடைய சரீரத்திலே பலவீனப்பட்டு போய்விடுவார்கள். பயம் வரும் பொழுது அவர்களுக்கு சாட்சி சொல்லக்கூட பலன் கிடையாது. ஆண்டவருக்காக நிற்பதற்கு பலன் கிடையாது. ஆண்டவருக்காக சாட்சியாக வாழ்வதற்கு பலன் கிடையாது. ஆனா பரிசுத்த ஆவியானவர் வந்த பொழுது அந்த பலன் அவர்களை நிரப்பிய பொழுது அவர்கள் சாட்சிகளாய் நின்றார்கள். ஆமென், ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த பலன் நம்மை நிரப்பும் பொழுது நம்முடைய பலவீனங்களை அது மாற்றுகிறது என்று சொல்லி நான் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறேன். அப்போ எப்பொழுது நாம் பலவீனம் அடைவோம் என்றால் முதல்ல நம்ம பார்க்கிற காரியம் பயம். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, பயம் நமக்குள்ளே வரும் பொழுது பலவீனம் அடைந்து வருகிறோம். பழைய ஏற்பாட்டு காலத்திலே நம்ம பார்க்கும் பொழுது யோசபாத்துடைய வாழ்க்கையில அவருக்கும் ஒரு சூழ்நிலையில பயம் வந்தது. அந்த பயம் வந்ததின் விளைவு பாருங்க, நிறைய பேர் அவரை சுற்றிலும் சத்துருக்கள் வந்தார்கள். 2 நாளாகவும் 20ஆம் அதிகாரத்தில் அதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அந்த நேரத்தில் பயம் வந்த பொழுது அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தையை நம்ம பார்க்க போகிறோம். 2 நாளாகவும் 20ஆம் அதிகாரம்
3ஆம் வசனத்தை முதல்ல வாசிப்போம், அதன் பிறகு 12ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுவதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூர்வித்தான். 12ஆம் வசனம். எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றான். ஆமென். இந்த யோசபாத்துக்கு பயம் வந்த உடனே, மோவாபியர், அம்மோனியர் எல்லாரும் வந்த பொழுது பயம் வந்தது. பயம் வந்த உடனே முதல் காரியம் பார்த்தீங்களா, பலன் இல்லை. அவர் சொல்லுகிற வார்த்தை பலன் இல்லை. இவர்கள் எல்லாரும் என்னை சுற்றிலும் வந்திருக்கிறாங்களே, இவர்களை எதிர்ப்பதற்கு, இவர்களுக்கு முன்பாக நிற்பதற்கு, இவர்களோடு கூட யுத்தம் பண்ணுவதற்கு எனக்கு பலன் இல்லை என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, யோசபாத்துக்கு நல்ல பலசாலி தான். ராஜான்னா அவருக்கு எவ்வளோ பலன் இருக்கும் இல்லையா? அவருக்கு நல்ல பலன் இருக்கும். ஆனால் அந்த ராஜாவுக்கு கூட பயம் வந்தால் இருக்கிற பலனே போய்விடுகிறது. பேதுருவை குறித்து முதல்ல சொன்னேன். பேதுரு எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? ஆண்டவரை பார்த்தே சொல்லுகிறார், ஆண்டவரே இது உங்களுக்கு நேரிடக்கூடாது. அவர் சொல்லுறார், ஆண்டவரே நான் சாவிலும் உம்மை பின்பற்றுவேன், என்ன வந்தாலும் எது வந்தாலும் உம்மை பின்பற்றுவேன் சொன்னவர் தான். அவருக்கும் பயம் வந்த பொழுது, அந்த போர்ச்சேவர்களை பார்த்த பொழுது பயம் வந்த பொழுது அவருக்கு நிற்பதற்கு பலனே இல்லை. இங்கேயும் அவர் சொல்லுகிறார், யோசபாத் எனக்கு பலனே இல்லை ஆண்டவரே என்று சொல்லுகிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில இதே போல பலவீனமான சூழ்நிலை வழியாக நீங்கள் போய்கொண்டிருக்கிறீர்களா? எவ்வளோ பெரிய தேவ மனிதர்கள் இருந்தால் கூட அவர்களுக்குள்ளே பயம் வரும் பொழுது அந்த பலவீனம் ஆட்டோமேட்டிக்காக வந்து விடுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இவருடைய தகப்பனாகிய ஆசாவுக்கு கூட அவருக்கு விரோதமாக எத்தியோப்பியர் வந்த பொழுது அவரும் பயந்து அவரும் ஒரு ஜெபத்தை ஏறெடுத்தார். அந்த ஜெபத்தை 14ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே வாசிக்க கேட்போமா? ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்துக்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்றான். ஆமென். இவரும் சொல்லுகிறார், எத்தியோப்பியர் சுற்றி வந்துட்டாங்க, எனக்கு பலனே இல்லை, எனக்கு பலனே இல்லை. காரணம் பயம். பிரியமான தேவ பிள்ளைகளே, நிறைய டாக்டர்ஸ் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? சிக்கா இருக்கும் பொழுது, பலவீனமாக இருக்கும் பொழுது நீங்கள் பயப்படாதீங்க. நீங்கள் பயந்தீங்கன்னா இருக்கிற பலனோ போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. கொரோனா நாட்களில் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க, உங்கள் வில் பவர்னால தான் அந்த கொரோனாவை மேற்கொள்ள முடியும்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த சூழ்நிலையில் தனிமைப்படுத்தப்பட்ட நேரத்தில் வர்ற பயம் இருக்குதே, அது அனுபவித்தவங்களுக்கு தான் தெரியும் இல்லையா? அந்த பயம் வரும் பொழுது சரீரத்திலே ஒரு பலனுமே இல்லாத மாதிரி ஒரு சூழ்நிலை மாறிவிடுகிறது. இங்கேயும் பார்க்கிறோம், ஆசாவுக்கும் பயம் வந்தது, பலனற்று போனார். அதே மாதிரி யோசபாத்துக்கும் பயம் வந்தது, அவர் பலனற்று போய் என்னால் நிற்க முடியல ஆண்டவரே என்று சொல்லி அவரை நோக்கி பார்த்த பொழுது வேதத்திலே நம்ம பார்க்கிறோம் 14ஆம் வசனத்தில், கர்த்தருடைய ஆவி ஒரு லேவியன் மேல் இறங்கினது. ஆமென், ஹல்லேலூயா. இறங்கி அவர் சொல்லுகிறார், நீங்கள் பயப்படாதேயுங்கள், நீங்கள் பயப்படாதேயுங்கள். அந்த வசனத்தை வாசிக்கலாமா? 15ஆம் வசனம் 20-15. சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்துக்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. நாளைக்கு நீங்கள் அவர்களுக்கு விரோதமாய் போங்கள். இதோ அவர்கள் சீஸ் என்னும் மேட்டு வழியாய் வருகிறார்கள். நீங்கள் அவர்களை
எருவேல் வனாந்திரத்துக்கு எதிரான பாளையத்தின் கடையாந்திரத்திலே கண்டு சந்திப்பீர்கள். போதும். இதுல பார்க்கிறோம், அந்த ஏராளமான கூட்டத்துக்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். ஆமென், ஹல்லேலூயா. இது யார் சொன்னது? நம்ம எல்லாருக்கும் வசனத்தை வாசித்தால் 14ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம், ஆசாப்பின் புத்திரரில் ஒருவனாகிய எகாசியேல் என்ற ஒரு மனிதன், லேவியன் மேல கர்த்தருடைய ஆவி இறங்கினதுனால அவன் சொல்லுகிறான், நீங்கள் பயப்படாதேயுங்கள். ஆமென். பிரியமானவர்களே, யோசபாத்துக்குள்ளே ஒரு தைரியம் வந்து விட்டது. காரணம், ஆவியானவர் அந்த இடத்துல இறங்கி வந்து ஒரு வார்த்தையை கொடுத்தார், இந்த யுத்தம் உங்களுடையதல்ல. பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களிலும் பயம் வரும் பொழுது நம்முடைய சரீரத்தில் பலவீனப்பட்டு விடுகிறோம். இருக்கிற பலனும் போய்விடுகிறது. எதிரிகளுக்கு முன்பாக நிற்க பலன் இல்லை. இந்த பிரச்சனையை தாண்டி செல்ல பலன் இல்லை. என்னால வாழ்றதுக்கு பலன் இல்லை. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கிறது என்று ஒருவேளை நீங்கள் யோசித்து கொண்டிருப்பீர்களே, ஆனால் வேதத்தில் பாருங்க, கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி வந்த பொழுது அவர்களுக்கு ஒரு தைரியத்தை கர்த்தர் கொடுத்தார். அவர்கள் பலனடைந்தார்கள். அவரை பாடி துதிசை ஆரம்பித்தார்கள். பாடி துதிசை ஆரம்பித்த உடனே சத்துருக்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். அவர்கள் வாழ்க்கையில சந்தோஷம் உண்டானது, இளைப்பாறுதல் உண்டானது. கர்த்தரை ஆராதித்தார்கள், ஆண்டவரை துதித்தார்கள், கொள்ளையிட்டார்கள் என்று நம்ம பார்க்கிறோம் இல்லையா? பிரியமான தேவ பிள்ளைகளே, அந்த நாட்கள்ல கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு குறிப்பிட்ட நேரத்துல, பிரச்சனை நேரத்துல அவரை நோக்கி யாராவது நோக்கி பார்க்கும் பொழுது அந்த நேரத்தில் அவர் இறங்கி வருவார். இறங்கி வந்து தீர்க்க தரிசிகள் மூலமாக பேசுவார், ஒரு வார்த்தையை சொல்லுவார். அந்த வார்த்தை அவர்களை திடப்படுத்தும், அவர்களை தைரியப்படுத்தும், அந்த வார்த்தை அவர்களை பலப்படுத்தும். ஆமென். இன்றைக்கு நம்மோடு கூட என்றென்றைக்கும் இருக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவர் என்றென்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிறபடியினால அவர் பிரச்சனை வரும் பொழுது, பேலன் குறைந்து போகிற சூழ்நிலையில, பயம் வருகிற சூழ்நிலையில நீங்கள் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவார். ஆமென், ஹல்லேலூயா. தாவீதுடைய வாழ்க்கையில கூட அப்படிதான். தாவீதுக்கு அநேக நேரங்கள்ல பயம் வரும் பொழுது, அதிகமா பயம் வராது தாவீதுக்கு, ஆனா ஒரு சூழ்நிலையில சிக்லாக்ல எல்லா மக்களும் அடித்து கொண்டு போய்விட்டாங்க இல்லையா? அவர்களை எல்லாரும் சிறைப்பிடித்து கொண்டு போன பொழுது அவர் பயந்து வேதனைப்பட்டு அழுது அவர் சொல்லுகிறார், என்னால அழக்கூட பலன் இல்லை, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்க என்று சொன்ன பொழுது ஏபோத்தை கொண்டு வந்து ஆசாரியன் மூலமாக ஆவியானவரோடு பேசி அந்த தண்டை தொடர்வதற்கு பலனை பெற்றுக்கொண்டார். யுத்தத்தை செய்வதற்கு பலன் பெற்றுக்கொண்டார். அழுவதற்கு கூட பலன் இல்லாத அந்த தாவீதுக்குள்ளே அந்த பலன் எப்படி வந்ததென்றால் ஆவியானவரின் பலன். ஆமென். பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்மோடு கூட ஒவ்வொரு நாளும் இருக்கிற அந்த ஆவியானவரை நோக்கி பாருங்கள். பயம் வரும் பொழுது நீங்கள் பலவீனப்பட்டு விடுவது உண்மை. ஆனால் அந்த பயம் வரும் பொழுது நீங்க கர்த்தரை நோக்கி பார்த்தால் நீங்கள் பலன் அடைவீர்கள். ஆமென். ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவருக்குள்ளே ஒரு பலன் இருக்கிறது. அது உன்னதத்தின் பலன். அது மாத்திரமல்ல, நம்ம எல்லா வசனத்தை வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் ரொம்ப அதிசயமான ஆச்சரியமான வசனம். உங்க எல்லாருக்கும் தெரிந்த வசனம். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆவியானவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் ஆவியானவர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கல, நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கல. அதுக்கு பதிலாக பலம், அதாவது ஒரு பவர், ஒரு ஸ்ட்ரென்த், அதோடு அன்பு, தெளிந்த புத்தி உள்ள ஆவியே கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த பயத்தினால நீங்க பலவீனப்பட்டு போயிட்டீங்களா? இந்த பயத்தினால என் சரீரத்தில் இருக்கிற பலன் ஒடுங்கி போய்விட்டது என்று சொல்றீங்களா? உண்மையிலே பயம் வந்தாலே நம்முடைய சரீரம் ஒடுங்கி போய்விடும், பலன் குன்றி போய்விடும், எழும்பக்கூட முடியாது. ஆனா அந்த நேரத்துல இந்த வார்த்தையை சொல்லுங்க, தேவன் எனக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கல,
அந்த ஆவி எப்படிப்பட்டது? எனக்கு கொடுத்திருக்கிற ஆவி எப்படிப்பட்டது? பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவி. ஆமென், ஹல்லேலூயா. பயத்தின் ஆவியே நீ வெளியே போ, எனக்குள்ளே அன்பின் ஆவியானவர் இருக்கிறார், பலத்தின் ஆவியானவர் இருக்கிறார், தெளிந்த புத்தியின் ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறபடியினால் நான் எதை குறித்தும் கவலைப்பட மாட்டேன். ஆமென். யாரெல்லாம் பயத்தினால பிடிக்கப்பட்டு இருக்கிறாங்களோ இப்பொழுது உம்முடைய வல்லமை அவர்கள் மேல இறங்கட்டும் தகப்பனே. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கலப்பா. பயத்தின் மத்தியில எங்கள் சரீரம் பலனடைந்து பலவீனம் அடைந்து போய்விடக் கூடாது என்பதற்காக ஒரு பலத்தின் ஆவியினால நிரப்புகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவர் மேலும் இந்த உன்னதத்தின் பலனால் இப்பொழுது நிரப்புவீராக ராஜா. பலத்தின் ஆண்டவர் ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவர் மேலும் இறங்கி வந்து எங்களை பலப்படுத்துவீராக. நம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்துவீராக. பயத்திலிருந்து விடுதலை தாரும். மரண பயங்கள் மாறட்டும் அப்பா. மனிதரை குறித்த பயங்கள் மாறட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, தொடர்ந்து நம்ம தேவனுடைய வார்த்தையை நம்ம கேட்க போகிறோம். தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல, எப்பொழுது நம்முடைய சரீரம் அல்லது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பலவீனம் அடையும் என்றால் பயம் வரும் பொழுது. அடுத்ததாக நம்ம பார்க்கும் பொழுது கவலை அல்லது கலக்கம் வரும் பொழுது நமக்குள்ளே பலவீனம் வந்து விடுகிறது. ஆமென். அதுதான் நான் முதல்ல சொன்னேன். தாவீதுக்குள்ளே ஒரு கவலை வந்தது. தன்னுடைய குடும்பத்தினர் அத்தனை பேரையும் அந்த அமலேக்கியர் பிடித்து கொண்டு போன பொழுது, அதை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 1 சாமுவேல் 30:4. அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலன் இல்லாமல் போகும் மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். ஆமென். இங்க இவர்களுக்குள்ளே பலன் இல்லாமல் போனதுக்கு முக்கிய காரணம் ஒரு பக்கம் பயமாயிருந்தாலும் இன்னொரு பக்கம் கவலை, இன்னொரு பக்கம் கலக்கம், இன்னொரு பக்கம் நெருக்கம். தாவீதை எல்லாரும் கல்லெறிந்து கொல்லும்படி நெருக்கினார்கள். சொந்த குடும்பத்தினரே நெருக்கினார்கள் என்று பார்க்கிறோம். இப்படிப்பட்ட வேதனையான ஒரு சூழ்நிலையில தான் அவர் செய்த காரியம் வேதத்திலே நமக்கு தெரியும். கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். ஆமென். கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொண்டான். பழைய ஏற்பாட்டு காலத்துல கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்ட தாவீது. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம், ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாமா? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஆமென். கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொள்வது என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? கர்த்தருக்காக காத்திருப்பது. கர்த்தருக்குள் திடப்படுத்துவதற்கு முக்கியமான காரியம், ஆண்டவரே நீங்க எனக்காக எப்போது இறங்கி வந்து கிரியை செய்வீங்க என்று அவருக்கு காத்திருக்கும் பொழுது ஒரு புது பலனை கர்த்தர் கொடுக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, கவலைகள் வரும் பொழுது, வேதனைகள் வரும் பொழுது, உபத்திரவம் நம்மை நெருக்கும் பொழுது நம்முடைய சரீரம் பலவீனம் அடைந்து விடுகிறது. அழுவதற்கு கூட பலனில்லை, அந்த அளவுக்கு பலவீனம் வந்து விடுகிறது. அந்த கவலையின் நிமித்தம் நம்முடைய சரீரம் ஒடுக்கப்படும் பொழுது, வேதத்திலே ஒரு வசனம் உண்டு, கவலை, மனுஷனுடைய கவலை அவன் இருதயத்தை ஒடுக்கும். இருதயம் ஒடுங்கிட்டுனா சரீரம் ஒடுங்கிரும். சரீரம் ஒடுங்கிரும். நிறைய நேரங்களில் பாருங்களேன், நம்முடைய வாழ்க்கையில, சொந்த வாழ்க்கையில பார்க்கும் பொழுது நிறைய கவலைகள் வரும். பயங்கரமான கவலைகள். ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கலையே, குழந்தை பிறக்கலையே, ஏசப்பா என் குடும்பத்தில் ஒரே சண்டையா இருக்குதே, பிள்ளைகள் கீழ்ப்படியலையே. இப்படிப்பட்ட கவலை வர 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 பொருளாதார பிரச்சனை, கடன் பிரச்சனை, நெருக்கம், உபத்திரவம், அடிப்படை தேவைகள் சந்திக்கப்படலை, பிள்ளைங்க ஆசைப்படுறத வாங்கி கொடுக்க முடியல, வேலைக்கு போக முடியல. இப்படிப்பட்ட கவலைகள்னால நீங்க ரொம்ப கஷ்டப்படும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா நீங்க பார்த்தீங்கன்னா உங்கள் சரீரம் அப்படியே மெலிந்து போய்விடும். நிறைய பேர் உங்களை பார்த்து என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஏன் உங்க கண்ணெல்லாம் ஒட்டி போச்சு, முகமெல்லாம் ஒட்டி போச்சு, நீங்க அப்படியே மெலிஞ்சிட்டீங்களே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லும்போது உங்களுக்கும் நமக்கும் தான் தெரியும் இல்லையா, ஏன் இப்படி சொல்றாங்க? சரீரத்தில் உள்ள பலவீனம், சரீரத்திலே வந்த கவலை நம்மை பலவீனப்படுத்தி விட்டதே, அது நமக்கு தான் தெரியும். சரீரத்தில்
ஒரு கவலை வந்தா அது இருதயத்தை ஒடுக்கும் என்று நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ஆனா அந்த நேரத்துல, அந்த சூழ்நிலையில, கவலை வருகிற நேரத்துல, ஒடுக்கப்படுகிற நேரத்துல, பலவீனப்படுகிற நேரத்துல நீங்க ஆவியானவரை சார்ந்து கொள்ளுங்க. ஆவியானவருக்கு காத்திருங்கள். உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படுகிற வரைக்கும் காத்திருங்க. அவருக்கு காத்திருக்கும் பொழுது ஒரு புது பலனால் அவர் நம்மை நிரப்புவார். ஆமென், ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட பலவீனங்கள் வந்தாலும், எப்படிப்பட்ட கவலையினால, உபத்திரவத்தினால, நெருக்கத்தினால கவலை வந்து நம்மை பலவீனம் அடைய செய்யும் பொழுது ஒரே ஒரு காரியம், பரிசுத்த ஆவியின் பலன் நம்மை நிரப்பும். ஆமென், ஹல்லேலூயா. 1 தெசலோனிக்கேயர் 1 அதிகாரம் 6 வசனத்தை வாசிக்க கேட்போம். 1 தெசலோனிக்கேயர் 1 அதிகாரம் 6 வசனம். நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்தாவின் சந்தோஷத்தோடே திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுகிறவர்களாகி. போதும். நீங்கள் மிகுந்த உபத்திரவத்துல இருக்கும் பொழுது நீங்க செய்ய வேண்டிய காரியம் என்ன? பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோடே. ஆமென், ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோடே திருவசனத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். இன்னைக்கு உங்களுக்கு கவலை உங்களை வேதனைப்படுத்துகிறதா? உலக கவலை, நிறைய கவலை, பிள்ளைகளுக்கு அடுத்த காரியங்கள், உலகத்துக்கு அடுத்த காரியங்கள், பிழைப்புக்கு அடுத்த காரியங்கள், சரீரத்துக்கு அடுத்த காரியங்கள், குடும்பத்துக்கு அடுத்த காரியங்கள், இப்படி நிறைய கவலைகள் உங்களை வாட்டும் பொழுது, கவலையினால உங்களுடைய பலன் குறையும் பொழுது நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான காரியம் பரிசுத்த ஆவியானவருக்குள் சந்தோஷமாய் இருக்க வேண்டும். இது முடியுமா? இது எப்படி முடியும் என்றால் ஆவியானவரால முடியும். ஆமென், ஹல்லேலூயா. கவலைகள் வரும் பொழுது நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தை நிரப்பும். ஆவியானவரை நோக்கி பாருங்க. ஆவியானவரே, இந்த சூழ்நிலையில, இந்த கவலையான நேரத்துல, இந்த நெருக்கமான சூழ்நிலையில, இந்த உபத்திரவத்தின் பாதையில எனக்கு நீங்க மட்டும்தான் என்னை தேற்ற முடியும். நீங்க மட்டும்தான் என்னை பலப்படுத்த முடியும். நீங்க மட்டும்தான் என்னை சந்தோஷப்படுத்த முடியும். ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். ஆமென், ஹல்லேலூயா. ஆவியானவரை பார்த்து சொல்லுங்க, ஆவியானவரே எங்களை திடப்படுத்துங்க, எங்களை தைரியப்படுத்துங்க, எங்களை பலவீனப்படுத்துகிற இந்த உபத்திரவத்தில் பரிசுத்த ஆவியானவரே உமக்குள் நாங்கள் நிறைந்து, ஆவியில் நிறைந்து மகிழ எங்களுக்கு கிருபை தாங்க. ஆமென், ஹல்லேலூயா. அது ஒரு அழுகையின் பள்ளத்தாக்காய் இருந்தாலும் அதில் உருவ நடக்கும் பொழுது அதிலே ஆண்டவர் உங்களை மகிழ்ச்சியாய் நிரப்புவேன்னு சொல்லியிருக்கிறாரே. இந்த பாதையில, இந்த வனாந்திர பாதையில ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் ஒருபோதும் நம்மை விட்டு விலகுவதில்லை. என்றென்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிறவர். அவர் நம்முடைய துணையாளர். அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துவார். ஆமென். நீங்க தைரியமா இருங்க. கவலைகளை அவர் மேல வச்சிருங்க. ஆவியானவரை நோக்கி பாருங்க. என்னை பலப்படுத்துங்க ஆவியானவரின்னு சொல்லுங்க. இந்த கவலையான சூழ்நிலையில, இந்த வேதனையான சூழ்நிலையில என்னை பலப்படுத்துங்கப்பான்னு சொல்லுங்க. ஆவியானவருடைய பலன் உங்க மேல இறங்கி வரும். எல்லா கவலைகளையும் ஆண்டவர் ஆவியானவர் மாற்றி விடுவார், உங்களை பலப்படுத்துவார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இன்னும் நம்ம பார்க்கும் பொழுது எப்பொழுது நம்முடைய பலன் குன்றி போகும்? எப்பொழுது நம்முடைய பலன் குன்றி போகும்? முதல்ல சொன்னேன், பயம் வரும் பொழுது, அந்த பயந்த சூழ்நிலையில. ரெண்டாவது, உபத்திரவம், கவலை, கலக்கம் நிறைந்த சூழ்நிலையில பலவீனம் வந்து விடும். அந்த பலவீனத்துல ஆவியானவருடைய பலன் நம்மை நிரப்பும். இன்னும் பார்த்தீங்கன்னா வேதத்துல நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம் 2 ராஜாக்கள் 19 அதிகாரம் 3 வசனம். 2 ராஜாக்கள் 19 3 வசனம். இவர்கள் அவனை நோக்கி, இந்த நாள் நெருக்கமும் கண்டிதமும் தூஷணமும் அனுபவிக்கிற நாள், பிள்ளை பேரு நோக்கி இருக்கிறது, பெறவோ பலன் இல்லை. ஆமென். இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது எசேக்கியா ராஜா ஏசாயா தீர்க்கதரிசிக்கு சொல்லி அனுப்பின வார்த்தைகள். இந்த நாள்
நிந்தனை அனுபவிக்கிற நாளா இருக்கிறது. தூஷணம் நிறைந்த நாளா இருக்கிறது. வேதத்திலே பார்க்கும் பொழுது 4ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது தேவனையே நிந்திக்கிறாங்க. தேவனை நிந்திக்கிறாங்க. அவ்வளோ நிந்தைகளை நிமித்தம் அவர் எசேக்கியா சொல்லுகிறார், பிள்ளை பேரு நோக்கி இருக்கிறது, ஆனால் பெறவோ பலன் இல்லை. அவருடைய சரீரத்தில் பலனே இல்லை. காரணம் இந்த நிந்தைகள், இந்த தூஷணங்கள், இந்த அவமானங்கள். ஆமென். பிரியமான தேவ பிள்ளைகளே, அன்றைக்கு எசேக்கியா தீர்க்கதரிசிக்கு அந்த நிந்தை அவருடைய பலனை எடுத்து போட்டு விட்டது. அவரால் ஒன்றும் செய்ய முடியல, யுத்தத்துக்கு போக முடியல. ஒன்று ஆலயத்தில் அப்படியே படுத்து விட்டார். என்னால் ஒன்றும் முடியலை என்று ஆலயத்தில் போய் இருந்து விட்டார். பிரியமானவர்களை, நிறைய சூழ்நிலைகளில் மனுஷனுடைய நிந்தையான வார்த்தைகளை கேட்கும் பொழுது, அவமானமான வார்த்தைகளை கேட்கும் பொழுது, நம்ம ஆண்டவருக்காக வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? எனக்கு வாழ்க்கையே இல்லையே, இந்த நிந்தை என்னால் தாங்க முடியலையே, எனக்கு பலனே இல்லையே என்று சொல்லுகிற அளவுக்கு நம்முடைய சரீரத்தில் பலவீனம் வந்து விடுகிறது இல்லையா? பிரியமானவர்களை, ப்ராக்டிக்கலாக பார்த்தா உங்களுக்கு தெரியும். இந்த நிந்தைகள், அவமானங்கள் வரும் பொழுது நம்முடைய சரீரத்தில் இருக்கிற பலன் அப்படியே ஒடுங்கி போய்விடும். வேதத்திலே தாவீது சொல்லுகிறார், நிந்தை என் இருதயத்தை பிளந்தது. நிந்தை என் இருதயத்தை பிளந்தது. நிந்தை இருதயத்தை பிளந்து விட்டால், இருதயம் பிளந்து விட்டால் அங்கே என்ன பலன் இருக்கும் இல்லையா? அப்போ அவ்வளோ பலவீனம், அவ்வளோ வேதனை. பிள்ளை பேரு நோக்கி இருக்கிறது, பெறவோ பலன் இல்லை. பிரியமான தேவ பிள்ளைகளே, நீங்களும் இதே சூழ்நிலையில் இருக்கிறீங்களா? மனுஷனுடைய நிந்தைகளினால் அவமானப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா? தாவீது ஒரு இடத்துல சொல்லுவார், இந்த மனிதர்கள், செரியாவின் மனிதர்கள் என்னை ரொம்ப வேதனைப்படுத்துகிறாங்க. அதனால் எனக்குள்ளே அபிஷேகம் இருந்தால் கூட நான் இன்னும் பலவீனமாக இருக்கிறேன். ஒரே நிந்தனை, ஒரே அவமானம், ஒரே நெருக்கம், ஒரே போராட்டம், இது நிமித்தம் நான் பலவீனமாக இருக்கிறேன் என்று தாவீது சொல்லுகிறதே நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? பிரியமானவர்களே, அதே போலதான் எசேக்கியா ராஜாவும் சொல்லுகிறார், நான் பலவீனமாக இருக்கிறேன். அந்த சூழ்நிலையில ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் பலப்படுத்தினார். எசேக்கியா ராஜாவை தைரியப்படுத்தினார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் ஏசாயா தீர்க்கதரிசி மேல இறங்கி வந்தது. இன்றைக்கும் பிரியமானவர்களே, நிந்தைகள் வரும் பொழுது, அவமானங்கள் வரும் பொழுது நம்மை திடப்படுத்துவதற்காக, நம்மை தைரியப்படுத்துவதற்காக, இருதயத்தை ஸ்திரப்படுத்துவதற்காக ஆவியானவர் இறங்கி வருகிறார். எப்படி இறங்கி வருகிறார்? வாசிக்கலாமா? ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 28ஆம் அதிகாரம். எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்க. இந்த வசனங்கள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று, அந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது எவ்வளவு ஆச்சரியமாய், எவ்வளவு தைரியமாய் இருக்கிறது தெரியுமா? ஏசாயா 28ஆம் அதிகாரம் 11-12 வசனங்கள். பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோடே பேசுவார். இதுவே நீங்கள் இளைத்தவனை இளைப்பார பண்ணத்தக்க இளைப்பாறுதல், இதுவே ஆறுதல் என்று அவர்களோட அவர் சொன்னாலும் கேட்க மாட்டோம் என்கிறார்கள். ஆமென். அந்நிய பாஷையினாலும் வேதத்திலே நம்ம பார்க்கிறோம், ஆண்டவர் பரியாச உதடுகளினாலும் அவர்களோடு கூட பேசுவார். இதுவே நீங்கள் இளைத்தவனை இளைப்பார பண்ணத்தக்க இளைப்பாறுதல், இதுவே ஆறுதல் என்று சொன்னாலும் அவர்கள் கேட்க மாட்டோம் என்கிறார்கள். பிரியமானவர்களே, நம்முடைய இருதயத்தில் நிந்தைகள் வரும் பொழுது, வேதனைகள் வரும் பொழுது நம்மை ஆறுதல் படுத்தக்கூடிய ஒரே ஒரு கருவி என்ன தெரியுமா? ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம். ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார், அந்நிய பாஷையினால நான் அவர்களோடு கூட பேசுவேன். அது அவர்களுக்குள்ளே வரும் பொழுது அவர்களுக்குள்ளே ஆறுதலை உண்டாக்கும், இளைப்பாறுதலை உண்டாக்கும். ஆமென். பிரியமான தேவ பிள்ளைகளே, நிந்தையினால வேதனையோடு கூட இருக்கிறீங்களா? நிந்தை அவமானத்தினால நீங்க அப்படியே தலை குனிந்து, அப்படியே பலனற்று அப்படியே வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்களா? சில சமயங்களில் சில சொல்லுவதை நான் கேட்டிருக்கிறேன், இந்த நேரமே என் உயிர் போயிட்டா கூட எனக்கு நல்லா இருக்கும், இந்த நேரத்தில் தூக்கு போட்டு செத்துடலாமான்னு வருது, இந்த நேரத்தில் பூமி பிளந்து அப்படியே என்னை விழுங்கிட்டா நல்லா இருக்குமே, இந்த நிந்தை என்னால் தாங்க முடியலையே. பிரியமான தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் இந்த நிந்தையோடு வாழ்ந்துட்டு இருக்கீங்களா?
மனிதரால் வருகிற நிந்தை, பிள்ளைகளால் வருகிற நிந்தை, நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாத குறைவுகளினால வருகிற நிந்தை. அன்னைக்கு அன்னாளை பெண்ணினாள், நிந்தித்தாள், அவமாதித்தாள், நிறைய காரியங்கள். ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? அந்த ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணுங்க, அந்நிய பாஷைகளை பேசுங்க. அப்படியே நீங்க உங்களுக்கு ஒருவேளை என்ன பேசுறோன்னு தெரியாட்டாலும் அந்நிய பாஷைகளை பேசுவது, ஆண்டவரோடு கூட ரகசியங்களை பேசுவது இல்லையா, நமக்கு சம்டைம்ஸ் அது புரியாது. ஆனா நீங்க அந்நிய பாஷைகள்ல பேசிட்டே இருங்களேன், திடீரென்று ஒரு ஆறுதல் உங்களை நிரப்பும், ஒரு தைரியம் உங்களை நிரப்பும். அந்த நேரத்துல ஒரு பலன் வரும் பாருங்க, எவ்வளவு சந்தோஷமான பலன். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார், உங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆவியானவர் வரும் பொழுது அவர் நம்மை பலப்படுத்துவார். நிந்தை வரும் பொழுது, அவமானம் வரும் பொழுது, பலன் ஒடுங்கும் பொழுது, பலன் குன்றி போகும் பொழுது, அவமானத்தினால அப்படி தலைகுனிந்து வாழும் பொழுது ஆவியானவர் சொல்லுகிறார், ஆவியானவர் நமக்கு இளைப்பாறுதலை தருவார், ஆறுதலை தருவார், நம்மை ஆறுதல் படுத்துவார், நம்மை தைரியப்படுத்துவார், நம்மை தேற்றுவார். ஆமென். அவருடைய பெயரே தேற்றரவாளன், தேற்றரவாளன். ஹல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, எப்படிப்பட்ட உபத்திரவமாய் இருந்தாலும், எப்படிப்பட்ட கவலை கலக்கமாய் இருந்தாலும், எப்படிப்பட்ட பயம் வந்தாலும், எப்படிப்பட்ட நிந்தை வந்தாலும், ஆவியானவர் உங்க வாழ்க்கையில வரும் பொழுது, அந்த நேரங்களில, அந்த பலவீனமான நேரங்களில, பலவீனப்பட்ட சூழ்நிலைகளில ஆவியானவர் உங்களை பலப்படுத்துவார், உங்களை ஆறுதல் படுத்துவார், உங்களை தைரியப்படுத்துவார், உங்களை நிமிர்ந்து நிற்க பண்ணுகிற ஆவியானவர். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்றைக்கு தீர்க்கதரிசிகள் மூலமாக தேவ மனிதர்களை பலப்படுத்தின அதே ஆவியானவர் இன்று உங்களுக்குள் இருந்து அந்நிய பாஷை மூலமாக ஆவியில நிரம்பி ஜெபிக்கும் பொழுது அவர் உங்களை பலப்படுத்துவார், தைரியப்படுத்துவார், ஆறுதல் படுத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. இன்னும் இந்த பலவீனம் எப்பொழுது வருகிறது, இந்த பயம் எப்பொழுது வருகிறது, எப்பொழுது நம்முடைய சரீரம் பலவீனப்பட்டு விடுகிறது என்றால், மத்தேயு 6ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 31 32 வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்ததாக ஆண்டவர் சொல்லுகிற காரியம், நமக்குள்ளே ஒரு கவலை வரும் பொழுது, நான் ஏற்கனவே தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறேன், கவலை வரும் பொழுது பலன் குறைந்து விடுகிறது. ஸோ எப்போ கவலை வரும் அப்படின்னா, ஆசீர்வாதம் குறையும் பொழுது. நல்ல ஆசீர்வாதமாக இருக்கும் பொழுது கவலையே இருக்காது, நல்ல பேங்க்ல நிறைய பணம் இருக்கும்போது கவலையே இருக்காது, சரீரத்தில் நல்ல ஆரோக்கியம் இருக்கும் பொழுது கவலையே இருக்காது, எல்லாமே நிறைவாக இருக்கும் பொழுது, சூழ்நிலை ஆசீர்வாதமாக இருக்கும் பொழுது எந்த கவலையோ, எந்த பலவீனமோ, எந்த பயமோ இருப்பதில்லை. ஆனால் அந்த ஆசீர்வாதம் குறைய ஆரம்பிக்கும் பொழுது, என்னத்தை சாப்பிட்றது தெரியலையே, என்னத்தை உடுத்துவது தெரியலையே, என்னத்தை குடிப்பது என்று தெரியலையே என்று ஆகாரம், உடை, இவற்றுக்கு அடுத்த ஒரு கவலைகள், உலக கவலை, உலக காரியங்களை குறித்த கவலை நமக்குள்ளே வரும் பொழுது நம்முடைய சரீரத்திலே ஒரு பலவீனம் வந்து விடுகிறது இல்லையா? அந்த சூழ்நிலையில எப்படி ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிறார் பாருங்க. வேதத்திலே 33ஆம் வசனத்தை வாசிப்போம். 33ஆம் வசனம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆமென். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். ஆமென். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள் என்று நமக்கு வார்த்தை கொடுக்கப்படுகிறது. அப்போ அவருடைய ராஜ்யம் என்ன? அவருடைய ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம் என்றால் என்ன அப்படின்னா, ரோமர் 16ஆம் அதிகாரம், ரோமர் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ரோமர் 14:17 வாசிக்க கேட்போமா? தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும்
சந்தோஷமுமாயிருக்கிறது. ஆமென். தேவனுடைய ராஜ்யத்தை நீங்கள் தேடும் பொழுது இந்த கவலைகள் எல்லாம் மாறி போய்விடும். இவைகள் எல்லாம் எல்லா குறைவுகளும் உங்களுக்கு நிறைவாகும் என்று சொல்லுகிறாரே. அப்ப இந்த தேவனுடைய ராஜ்யம் என்றால் என்ன? தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாயிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவரால் உண்டாகும் சந்தோஷம், அதுதான் தேவனுடைய ராஜ்யம். பிரியமானவர்களே, ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார், உங்களுடைய பலவீனங்களை மாற்றுவார், உங்களுடைய குறைவுகளை நிறைவாக்குவார். ஆமென். ஒவ்வொருவர் வாழ்க்கையில குறைவுகள் வரும் பொழுது என்ன செய்வது ஏது செய்வதுன்னு ஓடாதீங்க. தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க. அந்த ராஜ்யம்தான் பரிசுத்த ஆவியானவரால் வரும் சந்தோஷம். ஆமென். ஹல்லேலூயா. நீங்க ஆவியில நிரம்பி ஜெபிக்க 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 உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனத்தை கர்த்தர் மாற்றுவார். ஆரோக்கியம் குறைவுபடும் பொழுது நீங்க ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணுங்க. அந்த பரிசுத்த ஆவியானவரால் உண்டாகும் சந்தோஷத்துல நிரம்பி இருங்க. நம்ம சந்தோஷமா இருக்கும் பொழுது அதுதான் நம்முடைய பலன் இல்லையா? நீங்கள் சந்தோஷமாயிருங்கள், கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள், கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள் என்று பவுல் பலமுறை சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே நம்முடைய பலன் என்று நெகேமியாவில் பார்க்கிறோம். அப்ப எப்பொழுது பலன் வரும் என்றால் பரிசுத்த ஆவியானவருக்குள்ள நிரம்பி ஜெபிக்க ஜெபிக்க அந்த பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தினால நம்மை நிரப்பப்படும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா எல்லா குறைவுகள் நிறைவாகும். குறைவுகள் நிறைவாகும் பொழுது நமக்குள்ளே ஒரு பலனை கர்த்தர் கொடுக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, எந்தெந்த சூழ்நிலைகள் நம்மை பலவீனப்படுத்துகிறது, அந்த பலவீனப்படுத்துகிற சூழ்நிலைகளில பலப்படுத்துகிற ஆவியானவரை குறித்து நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம் இல்லையா? கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். இன்றைக்கு ஆவியானவர் நம்மை பலப்படுத்த போகிறார். ஆமென். ரோமர், திருப்பிக் கொள்ளுங்கள், ரோமர் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ரோமர் 8:26. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆமென். ஆவியானவர் நம்முடைய பலவீனங்களிலே நமக்கு உதவி செய்கிறவர். அவர் ஒரு பலன். அப்ப பலவீன நேரத்துல அவருடைய பலன் நமக்குள்ளே வரும் பொழுது அவர் நமக்கு உதவி செய்கிறார். எப்படி உதவி செய்கிறார், எந்த நேரத்துல உதவி செய்கிறார் என்றால், நம்மால் ஜெபிக்க முடியாத சூழ்நிலையில, நம்மால ஜெபிக்க முடியாத நேரத்துல, எப்படி வேண்டிக் கொள்வதென்று கூட தெரியாத சூழ்நிலையில. ஆமென். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, சில சமயங்கள்ல அழுது அழுது வேதனையோடு அழுது அழுது நம்ம சோர்ந்து போய் விடுகிறோம் இல்லையா? ஜெபிக்க பலனே இல்லை, ஜெபிக்க பலனே இல்லை. அன்னைக்கு யோசபாத் ஜெபம் பண்ணாரு, அவர் ஜெபிக்கிறதுக்கு பலன் இருந்துச்சு, யுத்தத்துல நிக்கிறதுக்கு பலன் இல்லை. அது மாத்திரமல்ல, இந்த தாவீதுக்கு அழுவதற்கு கூட பலன் இல்லை. அதே மாதிரி அநேக நேரங்கள்ல நம்மால ஜெபிக்க பலன் இல்லை என்று சொல்லுகிற ஒரு சூழ்நிலைகள் வரும். பார்த்துருக்கிறீங்களா? ஜெப நேரத்தில் ஜெபிக்கணும்னு நம்ம முழங்கால் போடுவோம். ஆனால் நம்முடைய பலவீனத்தின் நிமித்தம், அதாவது நம்முடைய இருதயத்தில், நான் இதுக்கு முன்னாடி சொன்ன நிறைய காரியங்கள் நம்மை பலவீனப்படுத்துகிறதே, அந்த சூழ்நிலை நிமித்தம் பயம் ஒரு பக்கம், கலக்கம் ஒரு பக்கம், கவலை ஒரு பக்கம், உபத்திரம் ஒரு பக்கம், நிந்தை ஒரு பக்கம், அவமானம் ஒரு பக்கம், குறைவுகள் ஒரு பக்கம், இதனால நம்ம சோர்ந்து போய் அழுவதற்கும் பலன் இல்லை, ஜெபிப்பதற்கும் பலன் இல்லை, மூச்சு விடவு கூட பலன் இல்லை, ஆண்டவரை நோக்கி வாயை திறக்க பலன் இல்லை. சில சமயங்கள்ல பெருமூச்சு மட்டும் வரும், சில சமயங்கள்ல கண்ணீர் மட்டும் வரும், சில சமயங்கள்ல எதுவுமே இருக்காது, அப்படியே படுத்து கிடப்பது போல இருக்கும். தாவீது ராஜா சொல்லுகிறது போல, கண்ணீரே எனக்கு உணவாயிற்று, என் கட்டில் அப்படியே படுத்திருக்கிறேன் என்று சொல்வது போல நம்முடைய வாழ்க்கையில கூட சோர்வுகள் வரும் பொழுது ஜெபிக்க பலனற்று போய் விடுகிறோம் இல்லையா? பலவீனம் அடைந்து போய் ஜெபிக்கிறதுக்கு கூட எனக்கு பலன் இல்லை, என்னால் ஜெபிக்க முடியல, என்னால் எப்படி வேண்டிக் கொள்வதுன்னு கூட தெரியல, எந்த காரியத்துக்காக ஜெபிப்பது, ஒன்னா ரெண்டா, எத்தனை சூழ்நிலைகள், எத்தனை வேதனைகள், எத்தனை வேதனைகள். இன்னைக்கு நிறைய குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா ஆட்டிசம்
அந்த வியாதியினால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளை வைத்துக்கொண்டு பெற்றோர் ஒரு பக்கம் கலங்குறாங்க. அவங்க வேலைக்கு போக முடியல, பிள்ளைகளை தூக்கி எங்கேயுமே விட்டுட்டு போக முடியல. அந்த சென்டரில் அவங்களுக்குன்னு வைக்கப்பட்ட சென்டரில் கூட கொண்டு போய் வைக்க முடியல. இது ஒரு பக்கம் கஷ்டம். இன்னொரு பக்கம் நிறைய பேருக்கு உடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது திருமணம் நடக்கலை, திருமணம் நடந்தாலும் குழந்தை இல்லை, குழந்தை இருந்தாலும் பிரிந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை பிள்ளைகளை குறித்து கவலைப்படுறதா, பெற்றோரை குறித்து கவலைப்படுறதா, நம்மை குறித்து கவலைப்படுறதா தெரியலையே. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நிறைய பேர் கஷ்டத்தோடு, வேதனையோடு, பலவீனத்தோடு ஜெபிக்க கூட முடியலையே அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம். இன்னொரு பக்கம் எதிர்மறையான எண்ணங்கள், நெகட்டிவ் தாட்ஸ் நம்மளை ஜெபிக்க விடாமல் காணப்படும். சோர்வு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் நெகட்டிவ் தாட்ஸ் நம்ம ஜோமணி என்ன பிரயோஜனம், இதெல்லாம் நடக்கவா போகுது, இது நடக்குமா நடக்காதா, இது நடக்குமா நடக்காதா, இப்படிப்பட்ட காரியங்கள் நம்மை ஜெபிக்க விடாதபடி பலவீனப்படுத்தி விடுகிறது. இன்னும் அவ்விசுவாசம் நமக்குள்ள இது எப்படி முடியும், இது எப்படி நடக்கும் என்று அப்படிப்பட்ட அவ்விசுவாச எண்ணங்கள் நம்மை ஜெபிக்க விடாமல் செய்து விடுகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. எதிர்மறையான எண்ணங்கள்ல, அவிசுவாசமான எண்ணங்கள்ல ஆவியானவர் நம்மை பலப்படுத்துகிறார். வேதத்தில் இன்னொரு வசனத்தை வாசிப்போம். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 10:4ஆம் வசனம். எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவர்களாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவையாயிருக்கிறது. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. அரண்களை நிர்மூலமாக்குறதுக்கு தேவ பலம் உள்ளதா இருக்கிறது. பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்ம பலவீனமான நேரத்தில், சோர்ந்து போன நேரத்தில் அரண்களையே நிர்மூலமாக்கக்கூடிய ஒரு பலன் நமக்குள்ளே எப்பொழுது வருமானால், தேவ பலன் நமக்குள்ளே வரும் பொழுது, அதுதான் ஆவியானவரின் பலன். ஆவியானவர் நம்மை ஜெபிக்க வைக்கிறார். ஒரு பக்கம் நம்மை ஜெபிக்க வைக்கிறவரும் ஆவியானவர் தான். ஒரு பக்கம் ஜெபிக்க முடியாத சூழ்நிலையில நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவர் தான். ஆகவே இந்த நேரத்தில் ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம், ஆவியானவரை நோக்கி பார்க்க போகிறோம். ஆவியானவரை பார்த்து சொல்லுங்க, எங்களை ஜெபிக்க வைங்கப்பா, எங்களுக்காக நீங்க வேண்டிக் கொள்ளுங்க. எங்களுடைய பலவீன நேரத்தில் இப்போ யாரெல்லாம் இதே சிச்சுவேஷன்ல கவலையோடு, கலக்கத்தோடு, பயத்தோடு, நிந்தையை அனுபவித்து ஒரு பலனே இல்லைன்னு சொல்றீங்களோ, ஆவியானவரை பார்த்து சொல்லுங்க, ஆவியானவரே என்னை பலப்படுத்துங்க, ஆவியானவரே எனக்காக வேண்டுதல் செய்யுங்க, ஆவியானவரே உம்முடைய பலத்தால் என்னை நிரப்பும் பொழுது அரண்களையே நிர்மூலமாக்கக்கூடிய பலன் எனக்குள்ளே வருமே, அப்படிப்பட்ட பலனால் என்னை நிரப்புங்கப்பான்னு கேளுங்க. அப்படிப்பட்ட பலனால் என்னை நிரப்புங்கப்பான்னு கேளுங்க. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பிராக்டிக்கலா இப்ப ஆவியானவர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். பலவீனமான சூழ்நிலையில நம்மை பலப்படுத்துகிற ஆவியானவர், பலப்படுத்துகிற ஆவியானவர் இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவரையும் நிரப்ப விரும்புகிறார். நீங்க எந்த சிச்சுவேஷன்ல இருந்தாலும், நான் இன்னைக்கு சொன்ன ஒவ்வொரு சிச்சுவேஷன்ல நீங்க இருந்தாலும், அது நிமித்தம் பலவீனப்பட்டு சோர்ந்து போய் எழும்ப முடியாம ஒருவேளை படுத்துட்டே கூட இந்த செய்தியை கேட்டுட்டு இருக்கலாம். ஒருவேளை உங்களுடைய கண்கள்ல கண்ணீர் வந்து கொண்டு இருக்கலாம். ஒருவேளை உங்களுடைய இருதயத்துல உண்மைதான், இப்படிப்பட்ட பாரத்தின் வழியாக தான் நான் போயிட்டு இருக்கேனே என்று பெருமூச்சு விட்டு கொண்டிருக்கலாம். உங்களுடைய கண்கள் மட்டும்தான் இங்க பார்த்துட்டு இருக்கோம். ஒருவேளை உங்களுடைய சிந்தையிலெல்லாம் எதிர்மறையான எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கலாம். இது நடக்குமா? ஆவியானவர் என்னை பலப்படுத்துவாரா? எனக்கு ஒரு தைரியத்தை தருவாரா? என் குடும்பத்தில் ஒரு அற்புதம் செய்வாரா என்று அப்படிப்பட்ட ஒரு எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கலாம். இன்னைக்கு உங்களை பார்த்துதான் ஆவியானவர் சொல்லுகிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல வரும் பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். உன்னதத்திலிருந்து வருகிற பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் நீங்கள் காத்திருக்கும் பொழுது ஒரு புது பலனால் நிரப்பப்படுவீர்கள். ஆமேன். சோர்ந்து போக மாட்டீங்க. உங்களை தைரியப்படுத்துகிற ஒரு பலன். அது மாத்திரமல்ல, ஆண்டவரை நோக்கி பார்க்க கூட முடியல அப்படிங்கிற அப்படிப்பட்ட பலவீன சூழ்நிலையில, பலனற்ற சூழ்நிலையில, பலன் ஒடுங்கின சூழ்நிலையில
ஆவியானவரே உங்களுக்காக ஜெபிப்பார். எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பாருங்க. இன்னைக்கு எங்களை நிரப்புங்கப்பான்னு கேளுங்க. ஆவியானவரே உம்முடைய ஆவியினால எங்களை நிரப்புங்கன்னு கேளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, யார் யாரெல்லாம் கவலையோடு இருக்கிறாங்களோ, என்னை நிரப்புங்கன்னு யாரெல்லாம் கேட்குறாங்களோ அவங்களை நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, இப்பொழுது நிரப்புங்கப்பா. எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். உங்களுடைய கவலைகளை அவர் பாதத்துல வைங்க. உங்களுடைய பாரங்களை அவருடைய பாதத்துல வைங்க. உங்களுடைய கண்ணீரை அவருடைய பாதத்துல சிந்துங்க. நிந்தைகள் அவமானங்களால நீங்க இருதயம் நொறுங்குண்டு இருதயத்தில ஒடுக்கப்பட்டு பலன் ஒடுங்கி போய் இருக்கிறீங்களா? ஆவியானவரை நோக்கி சொல்லுங்க. ஆவியானவரே, ஆவியானவரே என்னை நிரப்புங்கப்பா, என்னை பலப்படுத்துங்கப்பா. ஆண்டவருடைய பலன் இப்பொழுது உங்க மேல இறங்கி வர போகிறது. ஆவியானவருடைய வல்லமை உங்க மேல இறங்கி வர போகிறது. ஹல்லேலூயா. எல்லாரும் ஆவியானவரை நோக்கி கூப்பிடுறீங்களா? ஆவியானவரே, ஆவியானவரே எங்க மேல இறங்குங்கப்பா என்று சொல்லி எல்லாரும் அவரை நோக்கி கூப்பிடுவோமா? அவரை நோக்கி கூப்பிடுவோமா? ஆவியானவரே, ஆவியானவரே உந்தன் வல்லமையை ஊற்றுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே உந்தன் அபிஷேகத்தால் நிரப்புமையா. பரிசுத்தத்தோடு ஆராதித்து சுத்திகரியும் தூய ஆவியே. பரிசுத்தத்தோடு ஆராதித்து சுத்திகரியும் தூய ஆவியே. ஆவியானவரே, ஆவியானவரே உந்தன் வல்லமையை ஊற்றுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே உந்தன் அபிஷேகத்தால் நிரப்புமையா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே இந்த வேளையில உம்முடைய பிள்ளைகள் மேல நீர் இறங்குவீராக ராஜா. இறங்கி வந்ததற்காய் ஸ்தோத்திரம் தகப்பனே. பலவீனமான பிள்ளைகள் அப்பா, ஆண்டவரே பயத்தினால ஒரு பக்கம் பலவீனப்பட்டு இருக்கிறார்கள் ஆண்டவரே. இன்னொரு பக்கம் ஆண்டவரே கவலையினால பலவீனப்பட்டு அழக்கூட பலனில்லாமல் இருக்கிறாங்க தகப்பனே. அப்பா இன்னொரு பக்கம் எல்லாவற்றையும் இழந்து கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறார்கள் ராஜா. ஆண்டவரே எல்லாவற்றுக்கும் மேலாக உம்மை நோக்கி ஜெபிக்க கூட முடியலன்னு வேதனையோடு இருக்கிறாங்களே. மனிதர்களால வந்த நிந்தனையினால அவமானத்தினால தலை குனிந்து அப்படியே இருக்கிறாங்களே. இந்த பிள்ளைகளை பலப்படுத்துங்க ஆவியானவரே, பலப்படுத்தும் ஆவியானவரே. உன்னதத்திலிருந்து வருகிற பலனால் உம்முடைய பிள்ளைகளை நிரப்புவீராக, உம்முடைய பிள்ளைகளை நிரப்புவீராக. இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய பலன் அவர்களை நிரப்பட்டும். ஆவியானவரே உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்துவீராக. ஒரு புதிய பலன் அவர்கள் மேல் இறங்கி வரட்டும் அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எல்லா கவலைகள் மாறட்டும், எல்லா வேதனைகள் மாறட்டும். பயத்தின் ஆவியே இயேசுவின் நாமத்தில் நீ வெளியேறு என்று கட்டளை கொடுக்கிறேன். ஆவியானவரே எங்களுக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கலையே, பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறீரே. உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆவியானவரே. இப்பொழுதே இப்பொழுதே உம்முடைய பலனால் உம்முடைய பிள்ளைகளை நிரப்புங்க ராஜா, நிரப்புங்க அப்பா. நிந்தைகள் மாறட்டும், அவமானங்கள் மாறட்டும், சத்ருவின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக. பயத்தின் ஆவியே இயேசுவின் நாமத்தில் வெளியே போய் என்று கட்டளை கொடுக்கிறேன். மரண பயம் எப்படி ஆகுமோ, எனக்கு சுகம் கிடைக்குமா, இந்த பயம் இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும் ஐயா. எதிர்காலத்தை குறித்த பயம், பழைய காலத்துல நடந்த காரியங்கள் திரும்ப வந்துருமோ ஆண்டவரே என்று சொல்லி வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளுடைய பயத்தை ஆவியானவர் மாற்றுவீராக, துரத்துவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு புதிய பலனால் நம்முடைய பிள்ளைகளை நிரப்புவீராக.
உன்னதத்தின் பலனால் நிரப்புவீராக ராஜா. உன்னதத்தின் ஆவியானவர் இறங்கி வரும் பொழுது, கொஞ்ச காலத்திலே ஆவியானவர் இறங்கி வரும் பொழுது அப்பா, எல்லா வறண்ட நிலங்களும் செழிப்பாகும் என்று பார்க்கிறோமே. இயேசுவின் நாமத்தில் எல்லா ஆண்டவரே பொருளாதார நெருக்கடிகள் மாறட்டும், கடன் பிரச்சனைகள் மாறட்டும், அது நிமித்தம் இருக்கிற எல்லா சோர்வுகள் பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்துங்க ராஜா. ஆச்சரியமான காரியங்களை செய்யுங்க. உம்முடைய பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தை தாரும், ஐஸ்வர்யத்தை தாரும். ஆவியானவர் இறங்கி வாரும். எல்லாவற்றுக்கும் மேலாக உமக்காக பயந்த நாட்கள் ஆண்டவரே, உம்மை குறித்து சாட்சி சொல்ல பயந்த நாட்கள் போதும் கர்த்தாவே. பேதுரு அப்படிதான் பயந்தார். ஆனால் பேதுரு மேல ஆவியானவர் இறங்கி வந்த பொழுது அவர் சாட்சியாய் நின்றாரே, அதே போல இப்பொழுது சாட்சியாய் நிறுத்துகிற ஒரு பலன் நம்முடைய பிள்ளைகள் மேல் நிரப்பட்டும் ஐயா, இறங்கி வரட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக. ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. ஆண்டவரே, இந்த பயத்திலிருந்து, கவலையிலிருந்து, வேதனையிலிருந்து, அவமானத்திலிருந்து, சோர்விலிருந்து உம்முடைய பிள்ளைகளை விடுதலையாக்கி ஆவியானவர் ஒரு புதிய பலத்தால் அவர்களை நிரப்பி தைரியமாய் நிற்க பண்ணும், நிமிர்ந்து நிற்க பண்ணும். உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தும். இவர்கள் சாட்சிகளாய் நின்று உமக்கு ஊழியம் செய்ய கிருபை தாங்கப்பா. ஆண்டவரே, அவர்கள் பிழைத்து ஆண்டவரே பலன் அடைந்து உமக்கு சாட்சியாக நிற்கட்டும் அப்பா. உம்முடைய கிருபை தாங்கட்டும். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. என்னுடைய ஜெபங்களை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம். ஆவியானவரே, நீர் ஆறுதலின் அபிஷேகத்தினால நிரப்பி விட்டதற்காய் ஸ்தோத்திரம். இருதயத்தை பலப்படுத்தி விட்டதற்காய் ஸ்தோத்திரம். சரீரத்தை பலப்படுத்தி விட்டதற்காய் ஸ்தோத்திரம். குடும்பத்தை பலப்படுத்தி விட்டதற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய கிருபை தாங்கட்டும். ஆவியானவர் தொடர்ந்து இந்த குடும்பங்கள் மேல் அசைவாடுவீராக, தங்கி இருப்பீராக. இவர்கள் வேண்டிக் கொள்வதற்கு முடியாத சூழ்நிலையில ஜெபாவினால் நிரப்புவீராக. ஜெபிக்க வைங்க, துதிக்க வைங்க, கிருபையாய் நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளை, உங்களை பலப்படுத்திட்டார் ஆவியானவர், உங்களை பலப்படுத்திட்டார். தைரியமாய் இருங்க. எந்த சூழ்நிலை வந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. ஆவியானவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் உங்களை பலப்படுத்துவார். ஆமேன், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, காலையில அனுதினமும் ஆவியானவரோடு என்ற குறுஞ்செய்தியை நீங்கள் காண தவறாதீர்கள். இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசினார் இல்லையா? ஆவியானவர் பலப்படுத்தினாரே, இந்த செய்தியை நீங்க உங்களுடைய குடும்பத்தினருக்கு, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்க ஃபார்வர்ட் பண்ணுங்க. அநேகர் இந்த செய்தி மூலமாக அவர்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், ஆறுதல் அடையட்டும், பலன் அடையட்டும், கர்த்தருக்கு சாட்சியாக நிற்கட்டும். ஆமேன், ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.